ட்ரம்ப் ஏன் தொடர்ந்து இந்தியாவை சீண்டிக்கிட்டே இருக்காரு? நம்ம தொடர்ச்சியா அவரோட பேச்சுக்கள்லாம் பார்த்தோம்னா, சுமார் 26, 27, 28 முறை இந்தியா, பாகிஸ்தான் சண்டைய நான் தான் நிப்பாட்டினேன் அப்படின்றாரு. அப்புறம் பாகிஸ்தான்லேருந்து எண்ணெய் வாங்கக்கூடிய நாள் வரும் அப்படின்றாரு. டெட் எக்கானமி அப்படின்றாரு. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்படி பேசுறத நம்ம என்னவா பண்ணலாம்? நான் பொதுவாக ட்ரம்ப் சொல்கிற எதையுமே ஒரு பொருட்டா மதிக்க மாட்டேன். ஆனால் அவர் பிரசிடெண்ட்டாக இருக்காருங்கிறது தான் இங்கே ஒரே ஒரு பிரச்சனை. நாங்கள் ஏன் அவங்கள்ட்ட ஆயில் வாங்குறோம்? குறைச்ச விலை கிடைக்குது வாங்குறோம். நீ கூட குறைச்ச விலைக்கு நான் உங்கள்கிட்ட வாங்குறேன். ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இங்கே பாகிஸ்தானில் நாங்கள் பெரிய ஒரு ஆயில் ரிசர்வ் தயார் பண்ணிருக்கோம், இந்தியாவே அங்கேருந்து வாங்கக்கூடிய ஒரு நாள் வரலாம் அப்படின்னு சொல்றாரு. இதனால தான் ட்ரம்ப் பேசும்பொழுது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். நீங்கள் அவர்கிட்டயே நாளைக்கு மைக்கை கொண்டு போயிட்டு இந்த பாகிஸ்தானில் எங்கன்னா ஆயில் கிடச்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்டால், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஆன்சரிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். பைடன் உடைய பீரியடில் அதற்கு முன்னாடி ட்ரம்ப் இருந்தார், அதற்கு முன்னாடி ஒபாமா இருந்தார். இது எல்லா காலகட்டத்திலையுமே டாரிஃபே இல்லைன்னா நீங்கள் சொல்ல முடியாது. நம்ம இந்த ட்விட்டர், மொபைல் ஃபோன் இதெல்லாம் இந்த மாதிரி பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் கையில் கொடுக்காமல் இருக்கிறதே நல்லது. அது வேற யாராவது வச்சுக்கிட்டு, சார் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவின் பொருள்களுக்கு 25% வரி விதிச்சிருக்கிறாரு. இந்த விவகாரம் தான் 2 நாளா இந்திய அரசுக்கு மத்தியில் ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரஷ்யால இருந்து ஆயில் நம்ம இறக்குமதி செய்யறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெனால்ட்டி அப்படின்றதையும் அறிவிச்சிருக்கிறாரு. இது ஆகஸ்ட் 1 முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அங்க இருக்கக்கூடிய சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு அமல் செய்யணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் அவகாசம் அளித்து ஆகஸ்ட் 8 முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அரசியல் விமர்சகரும் பதிப்பாளருமான பத்ரி சேஷாத்ரி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப நாளாவே இந்த டாக்ஸ் போயிட்டு இருக்கு, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் அந்த ட்ரேட் டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய வரி விதிப்பு பற்றிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டே இருக்கு. 20லேருந்து 25% வரை விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ 25% அப்படின்னு நிர்ணயம் செஞ்சிருக்கிறாங்க. உங்களுடைய முதல் பார்வை இது கூட ஒரு அறிவிப்பாக தான் நான் பார்க்குறேன். இன்னும் நம்மளுடைய ஃபைனல் அக்ரிமெண்ட் என்ன, எதற்கெல்லாம் எக்ஸம்ஷன் இருக்கா இல்லையா, இல்லை இந்த பெனல்ட்டி வரி அப்படின்னு வேற ஒன்று சொல்கிறார் இல்லையா, இந்த ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதற்கானதுக்காக ஒரு தண்டனையாக நாங்கள் அதிகபட்ச வரி விதிக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ அது எதுவுமே ஒன்றும் ஃப்ரேம் ஆகலை. 0 இல்லை 10% குறைந்தபட்சம் எல்லா நாடுகள் மீதும் இறக்குமதி வரி, பொருள்களுக்கு இறக்குமதி வரி விதிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் ட்ரம்ப் இதை அணுகிறாரு. இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் பல நாடுகளோடு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஏற்கனவே சில நாடுகளுக்கு அனௌன்ஸ் பண்ணி அந்த நாடுகளும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டு இருக்கு வெவ்வேறு விதத்தில். அதில் இந்தியா இந்த 25% அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அதில் எல்லாத்தையும் அந்த ஹோல் அந்த ட்ரூத் சோஷியல்ங்கிற ஒரு சோஷியல் மீடியா சைட்டில், அது அவருடைய ஓன் இது ட்ரம்ப்போடது. அதில் அவர் இந்த ஹோல் விஷயத்தையே ஏதோ ரஷ்யாவுக்கு நம்ம ஏதோ ரொம்ப ஆதரவாக இருக்கிற மாதிரியும், அதுக்காக இதை கொண்டு வர மாதிரியும். அதான் ஒரு பக்கம் இந்தியாவோட பேச்சுவார்த்தைகள் நடத்துறதே கஷ்டமாக இருக்குது, அடுத்தது நீ ரஷ்யாவுக்கு போய் உதவி செய்கிற, நீ நாசமாக போ, கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் அவர் யூ கேன் டேக் யுவர் டெட் எக்கானமிஸ் அப்படி இப்படின்லாம் தாறுமாறாக போட்டிருக்காரு. அதில் இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பேனிக் இருக்கக்கூடாது. ஒன்றும் பெருசாக ஆயிட போகிறது கிடையாது. 1% இறக்குமதி வரி விதித்தாலுமே அது சில துறைகளை பாதிக்க போகுது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப உலக அரங்கில் 0.5%, 1%, 2%, 5% ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காம்படிட்டர் இன்னொரு இடத்துலேருந்து வந்துடுவான். ஸோ இதை நம்ம பொறுமையாக பார்க்கணும். ஏன்னா நம்ம மேலே மட்டும் இந்த வரி இல்லை, இது உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகள் மீது இந்த வரி விதிக்கப்பட போகுது. அப்போ நம்ம மேலே வரி விதிக்கும் பொழுது பிறருக்கு அது அட்வான்டேஜ் ஆகலாம். அல்டர்னேட்லி இப்போ உங்களுக்கு 25, இப்போ நீங்கள் ஒரு துறை எடுத்துப்போம், டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, எல்லாத்துக்கும் ஒரே அப்ரோச் இருக்காது. இப்போ இந்தியாவுடைய ஜவுளித்துறை மீது அவர் 25% இப்போ சொல்லிட்டார். அந்த பெனல்ட்டி, ரஷ்யன் ஆயில் பெனல்ட்டி எல்லாம் இக்னோர் பண்ணிவிடுவோம் இப்போதைக்கு. ஓகே, 25% அப்படின்னா
எது வந்து ரொம்ப பெரிய காம்படிட்டர் இந்தியாவுக்கு? பங்களாதேஷ், வியட்நாம், இது ரெண்டும் அப்படின்னு வச்சுப்போம் இப்போதைக்கு. டர்க்கி. அப்ப நம்ம உடனடியாக பார்க்க வேண்டியது இந்த 3 நாடுகள் மீது அவர் என்ன வரி விதிக்க போகிறார். அப்ப இந்த நாடுகள் மீதும் வரி அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒன்றும் மிகப்பெரிய இறக்குமதி குவான்டிட்டி குறையாது. உங்களை விட்டுட்டு கம்ப்ளீட்டா இன்னொரு நாட்டுக்கு போயிட மாட்டாங்க எல்லாரும். ஆனா மாறாக ஒரு சுச்சுவேஷன் வச்சுப்போம். பங்களாதேஷ் மேல வரி வந்து இல்ல 0% அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுப்போம். ஏன் சொல்லுவாரு, சொல்லுவாரா மாட்டாராலாம் தெரியாது, சொல்லுவாருன்னு வச்சுப்போம். அப்ப நிச்சயமா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ப்ரொக்யூர்மெண்ட் நிறுவனங்கள் இந்தியாவில் வாங்குறதை குறைச்சிட்டு பங்களாதேஷ்ல அதிகமாக வாங்கும். இப்போ வந்து பங்களாதேஷ்ல ஒரு உள்நாட்டில் ஒரு பெரிய கலவரம் வெடிச்சது. அதை தொடர்ந்து அந்நிய நிறுவனங்கள், அதாவது அமெரிக்கா, ஐரோப்பிய நிறுவனங்கள்லாம் பங்களாதேஷ்ல வாங்குறதை குறைச்சு இந்தியாவில் வாங்குறதை அதிகப்படுத்தினாங்க. குளோபல் ட்ரேட். இங்கே ஒரு நாட்டில் ஒன்று நடந்ததுன்னா அது இன்னொரு நாட்டு மேலே அது ஏதோ ஒரு விதத்தில் அது பாதிக்கும். அது அப்போ இந்தியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா? அதே மாதிரி ரிவர்ஸில் உனக்கு 25%, அவருக்கு 10%னா கூட அந்த கேப் வந்து இந்தியாவை இம்பேக்ட் பண்ணும். இப்போ ஃபார்மசூட்டிக்கல்னு ஒரு துறை எடுத்துப்போம், மருந்துகள். அதில் ஜெனரிக் மருந்துகள் அதாவது அதுக்கு வந்து ஒரு தனி காப்புரிமை கிடையாது, யார் வேண்டுமானாலும் தயாரிக்கலாம் அப்படிங்கக்கூடிய மருந்துகளை பொறுத்தவரை இந்தியாவோட போட்டி போடுறதுக்கு வேற நாடே கிடையாது இப்போதைக்கு. அப்ப அந்த மருந்துகள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி உடனடியாக ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்காது. அப்ப வேற யார் வந்து இந்த மருந்து கொடுக்க போறா உங்களுக்கு? ஈவன் சைனா கூட அது உள்ளுக்குள்ள போகக்கூடிய ஆக்டிவ் ஃபார்மா இன்கிரீடியன்ஸ் அப்படிங்கிறது தான் அது மேனுஃபேக்சர் பண்ணுது. அதை நாம வாங்கி அதை மருந்துகளாக மாற்றி அந்த மருந்துகளை வெளிநாடுகளுக்கு, இந்தியாவுக்கும் விற்பனை பண்றோம், வெளிநாடுகளுக்கும் விற்பனை பண்றோம். ஸோ நீங்க ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியா ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் பண்றோம், அதுல இம்பாக்ட் இருக்கலாம். ஏன்னா மெக்சிகோ ஒரு ஃபேவரபிளான ஒரு நாடா மாறலாம். இப்போ ஒவ்வொன்றுத்தையும் அனலைஸ் பண்ணணும். பேனிக் ஆக வேண்டாம். எனக்கு என்னவோ இதெல்லாம் வந்து ரீநெகோஷியேட் பண்ணி மாற்றம் வரும் அப்படின்னு தான் தோணுது. இது எல்லாமே ஒரு நெகோஷியேட்டிங் பிளாய். இதுல இருக்கிற டீட்டெயில்ஸை வந்து யாரும் வெளிப்படையா வெளியில சொல்ல முடியாது. இந்த மொத்த கூட்டத்திலையுமே வெளிப்படையா உளரக்கூடியது ஒரே ஒரு நபர் மட்டும்தான். அந்த நாட்டிலையும் மற்றவர்கள்லாம் ஒன்றும் சொல்லலை. ஒரு நபர், ஐ திங்க் ஃபினான்ஸ் செக்ரட்டரின்னு நினைக்கிறேன், பெசாண்ட்னு ஒருத்தர், நிதித்துறை அமைச்சர் அப்படின்னு வச்சுங்களேன். அவர் வந்து இந்தியாவோட நெகோஷியேட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மேல நமக்கு வந்து ரெண்டு பக்கத்துலையும் தகவல் கிடையாது. ரெண்டு பக்கத்துலேருந்தும் எல்லாரும் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இனியும் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இனியும் மாற்றங்கள் வரும். ஆனால் ஒன்னே ஒன்று நம்ம ரெடி ஆகிக்கணும். இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே அமெரிக்காவுக்கு அவர்களுடைய பொருள் போகிறதுக்கு ஒரு 10% மினிமம் டாரிஃப் இருக்க போகுது. 10 அல்லது 10க்கு மேல் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட எல்லாருமே அக்செப்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது அந்த இடத்துல இருந்து நம்ம ஒர்க் பண்ணோம்னா பெட்டர். நமக்கு மார்க்கோ ரூபியோ அமெரிக்க அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரஷ்யால இருந்து ஆயில் நம்ம இறக்குமதி செய்யறது அது மட்டுமே வந்து எங்களுக்கு ஒரு அது பாயிண்ட் ஆஃப் இரிட்டேஷன்னாலுமே கூட அது மட்டுமே எங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் இரிட்டேஷன் அப்படின்றாங்க. ஸோ இப்போ இந்த ரஷ்யா எண்ணெய் விவகாரம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உக்ரைனுக்கு மீதான அந்த போருக்கு ரஷ்யாவுக்கு நம்ம மறைமுகமா உதவுற மாதிரி இந்த டீல் இருக்கு அப்படின்றது அமெரிக்கா. இது வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எக்கச்சக்கமா இதை பத்தி பேசிட்டார். இன்னைக்கு உக்ரைனுக்கு தோளோடு தோள் கொடுத்து போராடுறது யாரு? நம்பர் 1 யாரு? ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகள், ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற பல்வேறு நாடுகள். கரெக்டா? அதுக்கு பிறகு அமெரிக்கா. அமெரிக்கா என்ன பண்ணிருச்சு? இப்ப இனிமே நான் வந்து இந்த ஃப்ரீயா ஆயுதங்கள்லாம் கொடுக்க மாட்டேன், இனி நான் ஆயுதம் கொடுத்தா அதுக்கான காசு மற்ற ஐரோப்பிய நாடுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆயுதம் கொடுக்குறாங்க. இந்த ஐரோப்பிய நாடுகள் இன்றைக்கு தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து, ரஷ்யா எதிரி, அவங்ககிட்ட இருந்து நேச்சுரல் கேஸ் பைப்லைனில் வாங்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பட்டக்குன்னு மூஞ்சிலே அடிச்சுட்டு இருக்காரு. என்னடா சொல்றீங்க? எனக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை கிடையாது. ரஷ்யா எனக்கு ஆயுதம் கொடுக்குது. ஏன் ரஷ்யா எனக்கு ஆயுதம் கொடுக்குதுன்னா நீங்கள்லாம் மட்டும் ஒன்றா கேட்டவொடனே கொடுத்து கிழிச்சிட போறீங்க. இப்போ திடீர்னு இங்கே நாங்கள் வந்து பாகிஸ்தானோட சண்டை போடணும்னா நாங்களே உள்நாட்டில் தயாரிச்சிருக்கக்கூடிய ட்ரோனை தடுக்கக்கூடிய ஆகாஷ் தீர் போன்ற இருந்தாலும் எங்களுக்கு S-400ன்னு ஒன்று தேவை. அது ரஷ்யா கொடுக்குது எனக்கு. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் சண்டை வந்தால் எனக்கு என்ன பிரச்சனை? அதில் நீ அவனுக்கு யுக்ரைனுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே ரஷ்யாட்டேருந்து பொருள் வாங்குற.
இது மட்டும் நாங்கள் வாங்கிக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு வேற இடத்துலேருந்து வாங்க முடியாது. அப்போ நீங்களாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வாயே இல்லைன்ட்டு ஏகப்பட்ட தடவை அவர் சொல்லிட்டார். இதே அமெரிக்கா, இதே ட்ரம்ப்பு, விளாடிமிர் புட்டின் என்னுடைய அவ்வளவு நெருங்கிய நண்பர், நாங்கள் 2 பேரும் கோலி விளையாடுவோம், அவனுக்கு நான் தான் பல்பம் கொடுப்பேன், அவன் அதை கடிச்சு தின்னுபிடுவான் ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் இவர் வந்து நிறுத்து அப்படின்னு சொன்ன உடனே அவர் நிறுத்த மாட்டேன்ட்டார். அவ்வளோதான். அதுக்கு முத நாள் வரைக்கும் ஜெலன்ஸ்கியை வந்து கண்ட கேவலமா எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, நான் அவங்க ஒயிட் ஹவுஸுக்கு வந்தவனை பிடிச்சி அத்தனை பத்திரிகையாளர்களுக்கு மத்தியில் கேடுகட்டத்தனமா திட்டிவிட்டு, அப்படியே அடுத்த நாளைக்கு வந்து புட்டின், அடுத்த நாளைக்குன்னா என்ன, கொஞ்ச நாள் கழிச்சு புட்டின்ட்ட வந்து நிறுத்து அப்படின்னா அவர் நிறுத்தலை. அப்படிங்கும் பொழுது உடனே இப்போ திடீர்னு இந்தியா வருது, நீ ஆயில் வாங்கிட்டா வந்துட்டான்ட்டு. நாங்கள் தான் அவன்கிட்ட ஆயில் எவ்வளோ நாளாக வாங்கிட்டு இருக்கோமே, இதில் என்ன இருக்கு விஷயம்? நாங்கள் ஏன் அவங்ககிட்ட ஆயில் வாங்குறோம்? குறைச்ச வேலை கிடைக்குது வாங்குறோம். ஒவ்வொரு நாடும் தன்னுடைய எனர்ஜி தன்னிறைவுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ கூட குறைச்ச வேலைக்கு நான் உங்ககிட்ட வாங்குறேன், ஏன் உங்க ஆளுகளே வாங்கிட்டு இருக்கீங்களே, கேஸ் வாங்கிட்டு இருக்கீங்களே? மொட்டையே ஒரு காரணம் சொல்லணும்ன்றதுக்காக சொல்லுங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். அதை பற்றிலாம் நம்ம கவலையே படக்கூடாது. எங்க நாட்டுடைய திட்டங்கள் இவை. நீங்க உங்க நாட்டோடது நீங்க வச்சுக்கங்க. ரஷ்யாவை நீ தான் நிறுத்துறேன்னு சொன்ன, ரஷ்யா நான் சொன்னா புட்டின் கேட்பாருன்னு சொன்ன, என்னையும் கூப்பிடுறது இல்லை, நானா 2 பேரையும் சண்டை போட சொன்னேன். நீ தான் ஆயுதம் கொடுக்குற, யூ ஆர் அ பார்ட்டி டு த ஹோல் மெஸ், வி ஆர் நாட். ஸோ நீ உட்காந்து நீ தீர்த்துக்கோ, நீ போய் அங்கே உட்காரு. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இங்க பாகிஸ்தான்ல நாங்க வந்து பெரிய ஆயில் ரிசர்வுக்கு தயார் பண்ணிருக்கோம், இந்தியாவே அங்கிருந்து வாங்கக்கூடிய ஒரு நாள் வரலாம் அப்படின்னு சொல்றாரு. இதனாலதான் ட்ரம்ப் பேசும்பொழுது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும். அவர் வந்து ஃபேக்டெல்லாம் வச்சு பேச மாட்டார். ஒன்று, அவர்கிட்ட ஃபேக்ட் கிடையாது, டாக்டும் கிடையாது. தாட் பூட் அப்படின்னு நான் ஏதோ சொல்லிடுவேன், சொல்லிட்டு அடுத்த நாளைக்கே வந்து இப்போ நீங்கள் அவர்கிட்டயே நாளைக்கு மைக்கை கொண்டு போயிட்டு இந்த பாகிஸ்தானில் எங்கன்னா ஆயில் கிடச்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்டால், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஆன்சரிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு பெரிய ஆயில் ஃபீல்டு எதுவும் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு பாகிஸ்தானில் கிடையாது. பலுச்சிஸ்தான் பகுதிகளில் நேச்சுரல் கேஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் பார்த்துருக்காங்க. அது தொடர்பாக அங்கே வந்து சைனா ஏற்கனவே உட்காந்துட்டு இருக்கு. அமெரிக்கா வந்து எடுக்கிறதுக்கு சைனா விடுவானா? சைனா வந்து இப்போ பாதி பாகிஸ்தானை தன் கையில் வச்சுருக்கு. அந்த அளவுக்கு கடன் கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இருக்குது. பாகிஸ்தான்ங்கிறது வந்து சைனாவுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் ப்ராவின்ஸ் ரேஞ்சுக்கு இப்போ போயாச்சு. இதில் அமெரிக்கன் நிறுவனங்கள் வர்றதுக்கெல்லாம் இடமே கிடையாது. இது சும்மா வந்து அவங்க போய் என்ன சொன்னாங்களோ, இவருக்கு என்ன புரிஞ்சுதோ, இட்ஸ் ஆல் ஃபார் அவே. எனக்கு தெரிஞ்சு எந்த அமெரிக்க நிறுவனமும், முதல்ல அமெரிக்க அரசுக்கு இந்த கேப்பபிலிட்டி எதுவும் கிடையாது. ஏதாவது ஒரு அமெரிக்க நிறுவனம் பாகிஸ்தானில் போய் ஆயில் இருக்கான்னு தோண்ட போனாங்கன்னா பெஸ்ட் ஆஃப் லக் டு தம். கிடைச்சதுன்னா நல்லது, அவங்க நல்லா வாழ்ந்துட்டு போகட்டும். பட் இதெல்லாம் ஏன் போடுறாருன்னா எரிச்சல்னால போடுறது. உலக அரங்கில் ஏதாவது ஒரு அரசியல் தலைவர் இப்படியெல்லாம் எழுதி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம வந்து இந்தியாங்கிறதுனால கவனிக்கிறோம். அவர் வந்து இஸ்ரேலை பற்றி, யுக்ரைனை பற்றி, ரஷ்யாவை பற்றி, சைனாவை பற்றி அவர் சொன்ன மாணிக்கங்கள் முத்துக்கள் எல்லாம் நீங்கள் தொகுத்தீங்கன்னா ஒரு புத்தகம் போடலாம். அந்த மாதிரியான ஏதாவது ஒன்று தோன்றத பொதுவாக வந்து நம்ம இந்த ட்விட்டர், மொபைல் ஃபோன் இதெல்லாம் இந்த மாதிரி பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் கையில் கொடுக்காமல் இருக்கிறதே நல்லது. அது வேற யாராவது வச்சுட்டு, சார் நீங்கள் என்ன போடணும்னு சொல்லுங்கள், நான் பார்த்து கொஞ்சம் லாங்குவேஜை தட்டி கொட்டி எடிட் பண்ணி ஸ்மூத்தாக்கி நான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அட்மின் தான் போடணும். இந்த ஏதாவது போட்டு விட்டாங்கன்னு வச்சுங்க, அது பெரிய டிப்ளமேட்டிக் இன்சிடென்ட் ஆயிரும். ஜஸ்ட் இமேஜின், என்ன வேணாலும் அவர் எழுதலாம் யாரையா ஒருத்தரை பற்றி, அது உறவே முறிச்சிடும் கம்ப்ளீட்டாக. கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்துகிட்டு இருக்காரு. ட்ரம்ப் ஏன் தொடர்ந்து இந்தியாவை சீண்டிக்கிட்டே இருக்காரு? நம்ம தொடர்ச்சியாக அவரோட பேச்சுக்கள்லாம் பார்த்தோன்னா சுமார் 26, 27, 28 முறை இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நான் தான் நிப்பாட்டினேன் அப்படின்றாரு. அப்புறம் பாகிஸ்தான் வந்து என்ன வாங்கக்கூடிய நாள் வரும் அப்படின்றாரு. டெட் எக்கானமி அப்படின்றாரு. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்படி பேசுறத நம்ம என்னவா பண்ணுறோம்? நான் பொதுவாக வந்து ட்ரம்ப் சொல்கிற எதையுமே ஒரு பொருட்டா மதிக்க மாட்டேன். ஆனால் அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்காருங்கிறது தான் இங்கே ஒரே ஒரு பிரச்சனை. அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் வந்து ஒரு டீப் மீனிங்கை பார்க்காம இருக்கிறது நல்லது. ஈவன் வெரி சீரியஸ் அமெரிக்கன் இஷ்யூ பற்றி கூட ஒரு பொசிஷனுக்கு நீ வந்துட்டா ஒரு குறிப்பிட்ட ஒரு விதத்தில் நடந்துக்கணும். அது இவர் என்றைக்குமே அவர் பண்ணது கிடையாது. பட் வெரி இன்கன்சிடரேட். அவர்
தோணுனதை சொல்லுவார், என்ன வார்த்தை வேணாலும் சொல்லுவார். உடனே நம்ம அதுக்குள்ள அர்த்தம் கற்பிக்கக்கூடாது. அதுதான் இந்திய அரசியல்வாதிகள், முக்கியமாக எதிர்க்கட்சிகள் ஒரு அபத்தத்துக்குள்ள போறாங்க. உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மேல என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம். அவர் யூ கேன் டேக் யுவர் டெட் எக்கானமிஸ் அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை பண்றீங்க பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ டெட் எக்கானமிஸ்னு அவர் இந்தியாவையும் ரஷ்யாவையும் சேர்த்து சொல்றாரு அப்படின்னு வச்சுப்போம். இந்த இடத்துல உடனே காங்கிரஸும் மற்றவர்களும் சேர்ந்து எஸ் இந்தியா இஸ் அ டெட் எக்கானமி, பிஜேபி ஹாஸ் brought this country to shame, this that அப்படின்லாம் நீங்க சொல்லும் பொழுது நீங்க எக்கச்சக்கமான பேரை நீங்க அவமானப்படுத்துறீங்க. கடந்த 11 ஆண்டுகள்ல உங்களுக்கு பாரதிய ஜனதா 11-12 ஆண்டுகள்ல பாரதிய ஜனதா மேல உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். ஆனா இந்தியன் எக்கானமி மிக பயங்கரமா வளர்ந்துருக்கு இந்த பீரியட்ல. நீங்க வேணா சொல்லலாம் இந்த வளர்ச்சி போதாது, இதை விட அதிகமான வளர்ச்சியை நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நம்ம ஏத்துக்கலாம். ஆனா நீங்க அப்படி சொல்லாம இந்தியா இஸ் அ டெட் எக்கானமி, ட்ரம்பே சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது ஒரு அசிங்கத்தை காமிக்குது. அப்ப இந்த எக்கானமியில பங்கெடுத்து இதை முன்னெடுத்து போயிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. இந்தியன் எக்கானமிக்குல பல ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பட் இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணணுமே தவிர இப்படி அவர் ஏதோ 19 ரூபா சொல்றாருங்கிறதுனால அதுக்கு போய் ஒரு வேல்யூ கொடுக்கறதுங்கிறது அர்த்தமற்றது. முந்தைய பைடன் ஆட்சியில் இந்த மாதிரியான பெரிய பிரச்சனை எதுவும் பெரிய பேசு பொருளா ஆகல. டொனால்ட் ட்ரம்ப் வந்தக்கு அப்புறம் தான் திரும்பியும் இந்த டாக்ஸ்லாம் வந்திருக்கு. அடிப்படையில் அவர் ஒரு வியாபாரி. ஸோ அதனால மற்ற நாடுகளோட உறவு வச்சுக்கிறப்போ நீங்க அதிக கூடுதல் பலன் அனுபவிக்கிறீங்க இந்த ட்ரேட் மூலமா. ஆனா எங்க நாடுகளுக்கு அந்த அதே அளவிலான பலன் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு அந்த சமநிலையற்ற நிலையை மாத்தணும்னு ட்ரம்ப் நினைக்கிறாரா? என்னவா புரிஞ்சுக்கலாம்? பைடன் உடைய பீரியட்ல அதற்கு முன்னாடி ட்ரம்ப் இருந்தாரு, அதற்கு முன்னாடி ஒபாமா இருந்தாரு. இந்த எல்லா காலகட்டத்திலையுமே டாரிஃபே இல்லைன்னா நீங்க சொல்ல முடியாது. ஆனா அந்த டாரிஃபை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது முக்கியம். இப்போ பைடன் என்ன பண்ணாருன்னா ஒரு கட்டத்தில் சீனா மீது டாரிஃப் போடுறாரு. அதற்கு முன்னாடி ட்ரம்ப் ஆரம்பிச்சு வச்சது. ட்ரம்ப் ஆரம்பிச்சதை பைடன் தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறாரு. ஸோ முந்தைய ட்ரம்ப், அதை தொடர்ந்து வந்த பைடன் 2 பேர் பீரியட்லுமே சைனா மீது ஒரு டாரிஃப் இருந்தது. ஆனா இந்த ட்ரம்ப் பீரியட்ல இவர் என்ன சொன்னாருன்னா சைனா, ரஷ்யா, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இதெல்லாம் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, யூரோப்பியன் யூனியன், யூகே எல்லார் மேலேயும் புடி சகட்டு மேனிக்கு பண்ணுவேன் அப்படின்னு. அமெரிக்காவோட இந்த அறிவிப்புனால அமெரிக்கர்களே பாதிப்படைய வாய்ப்பு இருக்கு கம்ப்ளீட்டா. இன்னைக்கு அதுதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. நம்ம இங்க இதை பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அமெரிக்கால எல்லா தொலைக்காட்சிகளிலும் பாட்காஸ்ட்லும் அவங்க பேசிட்டு இருக்கிற விஷயமே இப்ப இந்த டாரிஃப்னால அமெரிக்காவுக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளவு வருமானம் வருது தெரியுமா? கிட்டத்தட்ட $70 பில்லியன் இந்த டாரிஃப் மூலமா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு அமெரிக்கா. அப்ப என்ன நடக்குதுன்னா நீங்க நாட்டுக்கு வெளியில இருக்கீங்க, நீங்க ஒரு பொருளை செய்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு விற்கிறீர்கள் ஒரு பர்டிகுலர் ரேட்டுக்கு. நடுவில் அமெரிக்க அரசு நின்று வெயிட் எனக்கு கூட ஒரு அமௌண்ட்டை அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன ஆகுது, எண்டு கையில போய் சேரும் பொழுது அதனுடைய விலை அதிகரிக்க போகிறது. இன்னைக்கு அதிகரிக்குதானா? இன்னைக்கு இன்னும் இல்லை, நாளைக்கு இது தெரிய போகுது. ஏன்னா இந்த டாரிஃப் வரப்போகுதுங்கிற ஒரு காரணத்தினால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு ரீட்டைல் நிறுவனங்கள், பொருளை வாங்கி விற்கக்கூடியவர்கள் எல்லாருமே 6 மாசம் ஸ்டாக் ஏற்கனவே வாங்கி வச்சுட்டாங்க. இப்போ நீங்க ஐபோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ பெருமளவு ஐபோன் அமெரிக்காவில் விற்கிறது இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகி போகுது. யாருடைய ஃபேக்டரியில? ஃபாக்ஸ்கானுடைய ஃபேக்டரியில, அல்லது இப்போ மேபி டாட்டாவுடைய ஃபேக்டரியில் ஆரம்பிச்சிருச்சான்னு தெரியல, பட் ஃபாக்ஸ்கானுடைய ஃபேக்டரியில். ஃபாக்ஸ்கான் யாரு? தைவானீஸ் கம்பெனி. இந்தியாவில் ஃபேக்டரி வைக்கிறாரு. அந்த ஃபேக்டரிக்கு தேவையான பல்வேறு பொருட்கள் கொரியாலேருந்தும் சைனாலேருந்தும் வருது, இங்கே அசம்பிள் ஆகுது, இங்கே கொஞ்சம் பொருட்கள் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த டெக்னாலஜியோடைய ஓனர் யாரு? ஆப்பிள். ஸோ இந்த நேச்சர் ஆஃப் குளோபல் ட்ரேடுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது பெருமளவு எண்ணிக்கையில் அமெரிக்காவுக்கு போகுது. இப்போ அதோடைய வேலை அதிகரிக்க போகுது. எப்போ? இன்னும் இல்லை, இந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய புது ஷிப்மெண்ட். இது ஆப்பிளுக்கு தெரியும். அதனால அவங்க ஒரு 6 மாசத்துக்கு தேவையான ஸ்டாக்கை அவங்க ஏற்கனவே வாங்கிட்டாங்க. ஸோ தேர் வாஸ் அ பம்ப் அப் இன் சேல். அவங்க முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய ஹோப் என்னன்னா இந்த பிரச்சனையெல்லாம் 6 மாசத்துக்குள்ள ஒரு மாதிரி தீந்துரும், அல்லது அது தீரலைன்னா வேற அல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். இந்த ஃபாக்ஸ்கானுடைய ஃபேக்டரி பல இடத்துல இருக்கு இல்லையா? சைனால இருக்கு, இந்தியாவில் இருக்கு, மேபி
வியட்நாம்லையும் இருக்கலாம்னு நினைக்கிறேன்னா, நான் ஃபுல்லாக அதை செக் பண்ணலை. ஸோ எங்கே டேரிஃப் குறைவாக இருக்கோ அல்லது 0 கிட்டக்க இருக்கோ, உடனே ஆப்பிள் வந்து நீ அந்த ஃபேக்ட்ரிலேருந்து போட்டு எனக்கு கொடு அப்படின்னு சொல்ல போகிறான். அவன் வந்து இப்போ பைத்தியக்காரத்தனமாக எனக்கு எங்கே டேரிஃப் அதிகமாக இருக்கோ அங்கேருந்து பண்ணுன்னு சொல்ல போகிறது இல்லை. ஸோ அவன் பிளான் கொடுக்குறான் ஒவ்வொரு மாதமும். எப்போ இத்தனை மாதம் கழித்து எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்ட்டு. இது அமெரிக்காவில் விற்கிறதுக்கு, இது ஐரோப்பிய யூனியனில் விற்கிறதுக்கு, மற்ற இடங்கள்ல அந்தந்த நாட்டில் டேரிஃப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இது வந்து பல இடங்கள்ல அந்த பிளானிங் குழப்பத்தை ஏற்படுத்தும். பெரும்பாலான இதெல்லாம் வந்து ஆப்பிள் அளவில். பட் நீங்கள் ஒரு ஸ்மாலர் மிட் லெவல் மேனுஃபேக்சரர்னு வச்சுங்க, உங்களுக்கு வந்து சிங்கிள் சோர்ஸ். நீங்கள் சைனாவில் வந்து சைனா மேலே இவங்க மாறி மாறி வரி விதிச்சுட்டு இருந்தாங்க. யார்? ட்ரம்ப், பைடன், ட்ரம்ப் அப்படின்ட்டு என்னவோ போயிட்டு இருந்தாங்க. உடனே தான் அதுக்கு முன்னாடியே அந்த கோவிட் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட சைனாவை முழுமையாக நம்பி இருந்த மேனுஃபேக்சரிங் எல்லாமே சைனா +1 ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. சைனாவை ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ணிட முடியாது. சைனாவில் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வச்சுப்போம், ரெண்டாவது மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வியட்நாமில் போடுவோம் அல்லது இந்தியாவில் போடுவோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது டர்க்கியாக கூட இருக்கலாம். மூணாவது ஏதோ ஒரு நாடுன்னு வச்சுங்க, ஏதோ 2 நாடு. சைனா +1 சைனா +2ன்னு கூட வச்சுக்கலாம், உங்களுக்கு பெரிய அளவு தேவைப்படும் அப்படின்னா. அப்போ இந்த நாட்டில் ஏதாவது ஒரு நாட்டில் பிரச்சனைனாலும் இன்னொரு நாட்டில் வந்து மேனுஃபேக்சரிங்கை கூட்டி நமக்கு தேவையான இறக்குமதியை நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ அதில் வந்து இவர் ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறார். இந்த ஸ்மாலர் அண்ட் மிட் லெவல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கெல்லாம் அமெரிக்கன் ஓனர்ஸ், நம்ம மேனுஃபேக்சரர்னு சொல்கிறத விட நீங்கள் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, யார்கிட்டயோ கொடுத்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க. பட் நீங்கள் தான் அதோடைய டிசைன்லேருந்து எல்லாத்துக்கும் நீங்கள் தான் ஓனர். இவர் என்ன சொல்கிறாரு? மேக் இன் அமெரிக்கா. நம்ம கூட ஆத்ம நிர்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் அவர் வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், மாகா, அதெல்லாம் சொல்லி தான் அவங்கெல்லாம் இதுக்கு வந்தாங்க. அப்போ மேனுஃபேக்சரிங் போயிருச்சு, மேனுஃபேக்சரிங்கை உயர்த்தணும், அதுக்கு நம்ம அங்கே வரணும், மேனுஃபேக்சரிங்கை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஃபோக்கஸாக இருக்குது. பட் அது இந்த மாதிரி வெறும் டேரிஃப் விதிக்கிறதன் மூலமாக மட்டுமே அதை பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொன்னது ஆப்பிள் நிறுவனம் உதாரணம் சொன்னீங்க. ஆமாம். இப்போ இந்திய நிறுவனங்கள் பாதிப்படையும் அப்படின்னு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுறது எல்லாமே இப்போ ஆப்பிள் மாதிரியான நிறுவனங்கள் வேறு நாட்டிலேருந்து உற்பத்தியை ஜாஸ்தி பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்றப்போ அந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்குது. இப்போ ஒருவேளை இந்தியா மாதிரியான நிறுவனத்தை மட்டும்தான் ஒரே சோர்ஸாக இருக்குது அப்படின்றப்போ அந்த இடங்கள்ல அமெரிக்கா பாதிப்படைய போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அப்போ இதில் நம்ம அது மட்டும் இல்லை, இன்னொரு காரணத்துக்கும் அமெரிக்கா பாதிப்படையும். ஒரு 3 நாடு 4 நாடுலேருந்து போகுதுங்க, ஆனால் அத்தனை நாடு மேலேயும் இவர் வந்து இறக்குமதி ஈக்குவலாக இறக்குமதி வரி விதிக்கிறாருன்னு வச்சுங்க. வேற வழியே கிடையாது. எந்த நாட்டில் வாங்கினாலும் வரி, அதனால விலை ஏறப்போகுது. அதுவும் ஒரு பிரச்சனையாகும். அப்போ இப்போ இந்தியா இப்போ பேனிக் ஆக வேண்டாம், அவங்களே அமெரிக்காலேயே ஒரு சில இன்னும் விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை போகும். ஸோ அதனால இந்தியா வந்து பெரிய அளவுக்கு பேனிக் ஆகாம கொஞ்சம் நிதானம் காட்டினாலே போதும் அப்படின்னு. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எதிர்கட்சிகளை தாண்டி உடனே இதை பற்றி பேசு அப்படின்னு சொல்கிறத தாண்டி சில பத்திரிகைகளை தாண்டி இன்னும் ஒன்றும் பெரிய பேனிக் இல்லை. ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, ஒரு அமெரிக்க நிறுவனத்துக்காக நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த நிறுவனம் அதை இறக்குமதி பண்ணுறதுக்கு என்ன பண்ணிவிடும்னா ஆர்டரை ஹோல்டு பண்ணு அப்படின்றாங்க. இப்போதைக்கு ஹோல்டு பண்ணிங்க, நான் சொல்லும் பொழுது நீங்கள் தந்தா போதும் அப்படின்ட்டு. அப்போ இவங்க ஏற்கனவே அவங்க வாங்க போகிறாங்கன்னு நினச்சி நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணது இங்கே தங்கும். அவங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் கேஷ் அடிபடும். இந்த மாதம் அவங்க வந்து ஒரு ஆர்டர் அனுப்ப போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை ஹோல்டு பண்ணு அப்படின்ட்டாங்கன்னா அதை நம்பி நீ வந்து இடுபொருள் வாங்கி லேபருக்கு கொடுத்து மேனுஃபேக்சர் பண்ணி பேக் பண்ணி ரெடி டு ஷிப்னு வச்சவங்களுக்கு பக்குன்னு ஆயிடும். இது வந்து துணியில் ஜவுளித்துறையில் அடிக்க போகுது, ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸில், ஜுவல்லரியில், இன்னும் நிறையா துறைகள். அது ஒரு லிஸ்ட்டு போடலாம். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம். சின்ன ப்ராப்ளம்னா நாட் ஒர்த் கன்சிடரிங்னு சொல்லலை, இட்ஸ் அ ப்ராப்ளம். ரெண்டாவது என்ன ஆகும்னா இந்த 25ங்கிறது வந்து 10 and 15 குறைய போகுதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. 0க்கெல்லாம் போக போகிறது கிடையாது. மேபி ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸுக்கு 10, சில ப்ராடக்ட்ஸுக்கு 15. நாம் அமெரிக்காலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய பல பொருட்களுக்கு நம்ம இன்னைக்கு விதிச்சுக்கிட்டு இருக்கிற வரியை நம்ம குறைக்க சொல்லுவாங்க. அது நம்ம சிலதை குறைச்சாகணும். இன்ஃபேக்ட் நாம் வேற ஒரு இடத்துல பேசும்போது என்ன சொன்னேன்னா, அமெரிக்கா இன்னைக்கு வந்து ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுது, நம்ம ரஷ்யாவில் ஆயில் வாங்கிட்டு இருக்கோன்ட்டு இவங்க வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம அமெரிக்காட்டேருந்து வாங்கலாம், ப்ரொவைடட் நமக்கு வந்து அந்த ஒரு
ரீசனபிள் ப்ரைஸ், ஈவன் ரஷ்யன் ப்ரைஸ் அளவுக்கு இல்லைனாலும் ரஷ்யன் ப்ரைஸோட கொஞ்சம் அதிகமாக இருக்குனாலும் நம்ம அதை வாங்கிக்கிறோம் அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம். அதன் விளைவாக நீங்கள் வந்து உங்கள் டாரிஃபை நீ குறைக்கிறேன்னா ஓகே, நான் வந்து பெட்ரோலுக்கு கொஞ்சம் அதிக காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், ஏன்னா அது ஸ்டேட் வாங்குது அல்லது ஸ்டேட் கண்ட்ரோல் நிறுவனங்கள் வாங்குறாங்க, அங்கே ஏதோ ஒன்று பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற சின்ன மேனுஃபேக்சரர் அடிபடாமல் இருக்கிறதுக்கு அது உபயோகமாக இருக்கும். இப்போ இந்த ட்ரேட் டாக்ல வந்து ரொம்ப டஃப்பா இருக்குன்னு நீங்களுமே முன்னாடி குறிப்பிட்டிருந்தீங்க, அமெரிக்கர்கள் குறிப்பிடுறாங்க. அதுல பெரிய பிரச்சனையா இருக்கிறது என்னன்னா, இந்தியால இருந்து அங்க ஏற்றுமதி செஞ்சு அங்க இறக்குமதி செய்யக்கூடிய அந்த வேளாண் பொருட்கள், அப்புறம் பால் பொருட்கள், அதுல தான் வந்து இந்த நெகோசியேஷன் வந்து அடி வாங்கிட்டே இருக்குன்றாங்க. அங்க இருந்தும் வந்து ஜிஎம் கிராப்ஸ் அது இங்க இறக்குமதி செய்யணும் அப்படின்றது அமெரிக்காவுடைய பெரிய ஒரு வலியுறுத்தலா இருக்கு. இது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வேளாண்மை வந்து ரொம்ப ஆண்டுகளாகவே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அமெரிக்காவில் வந்து ஃபார்மர்ஸ் ஒரு பெரிய லாபி. அவங்களுடைய மேனுஃபேக்சரிங், அவங்களுடைய நம்ம மேனுஃபேக்சரிங் சொல்ல மாட்டோம், உற்பத்தின்னு வச்சுப்போம், தான் எல்லாம் ஒரே வார்த்தையாக வச்சுப்போம். அவங்க விளைவிக்கிற அளவுங்கிறது வந்து பிரம்மாண்டமானது. மாறாக இந்திய ஃபார்மர்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மர்ஸ்னு சொல்லுவோம். அவங்க உயிர் வாழ்வதற்காக உணவுப் பொருட்களை விளைவிக்கிறாங்க. அவங்களுடைய விளைச்சலே ரொம்ப குறைச்சலாக இருக்கும். மிக சமீபமாக நான் இன்னைக்கு காலையில் ஒரு நீண்ட பாட்காஸ்ட் ஒன்று கேட்டுட்டு இருந்தேன். ஒரு எக்ஸாம்பிள் அதில் கிடைச்சது என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஹெக்டேருக்கு இந்தியாவில் பருப்பு வகைகள் விளைவிக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு டன்னுக்கு கொஞ்சம் குறைச்சி 950 கேஜி அப்படின்னு வச்சுக்கோங்க. வேற ஆஸ்திரேலியாவோ சைனாவோ 2000 கேஜிஸ் 2 டன் விளைவிக்கிறாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ். நம்ம வந்து பருப்பு வகைகளில் தன்னிறைவு அடையலை, எண்ணெய் வித்துகளில் தன்னிறைவு அடையலை, இதெல்லாம் வந்து வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம். அரிசி கோதுமை மட்டும்தான் நமக்கு வந்து தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம். மற்ற பொருட்கள்லாம் நம்மகிட்ட தன்னிறைவு அடையலை நம்ம. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த சின்ன ஃபார்மர்ஸு அவன் ஜஸ்ட் அபவுட் சாப்பிட்டு உயிர் வாழறதுக்கான அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தனை ஒரு அமெரிக்கன் ஃபார்மர் ஆவரேஜாக அவர் வந்து 100 ஏக்கர் 500 ஏக்கர் 1000 ஏக்கர் வச்சிருக்கிறவர், அவங்களோட நீங்கள் விட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஈக்குவல் ஃபைட்டாகவே இருக்காது. அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி. மேனுஃபேக்சரிங் உற்பத்தி விளைச்சல் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அவங்களால என்ன ப்ரைஸ் வேணாலும் கொடுக்க முடியாது, அதை நம்மளால ஈடு பண்ண முடியாது. ஸோ அதனால தான் டெய்ரியும் நம்முடைய எவென்ச்சுவல் எண்ட் ப்ரொடியூசர் வந்து ஒரு 2 மாடு 10 மாடு வச்சிருக்குது. அங்கே வந்து ஒரு மாட்டுப்பண்ணை அப்படின்னா 1000 மாடு 5000 மாடு பால் உற்பத்தியும் சரி, உணவுக்காக மீட் இறைச்சிக்காக வளர்க்குறதும் சரி பெரும் எண்ணிக்கையில் பண்ணுவாங்க. குறைந்த ஃபார்மர்ஸ், மேசிவ் சைஸ். இங்கே அதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். இப்போ இந்தியாவுக்கு அது வந்து பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் கூட. எக்கச்சக்கமான பேர் அக்ரிகல்ச்சரில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு போய் வெளிநாட்டோட ஏதாவது ஒப்பந்தம் போட்டிங்கன்னா இதே எதிர்கட்சி உங்களை ரோஸ்ட் பண்ணிடும், ஒழிச்சு கட்டிடும். வரிசையாக பீகார்லேருந்து ஆரம்பித்து தோல்வி அப்படின்னு தான் ஆகும். எலெக்ஷன் காலி. ஸோ அவங்க அதை ஹோல்டு பண்ணுவாங்க, அதை விட மாட்டாங்க. அவங்க வந்து அதை அவங்க ஃபோர்ஸ் பண்ணால் இவங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அது ஒரு முட்டிக்கிட்டு தான் நிற்கும். எங்கேயோ இடத்துல யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ அதில் தான் இப்போ ஸ்ட்ரக்காக இருக்குன்றாங்க. அதில் என்ன அதுலேயும் எனக்கு ஆப்வியஸ்லி நம்ம யாருக்குமே முழு விவரம் தெரியாது. அதுவும் ஒரு பெரிய விஷயம். அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஜிஎம்ஓ கிராப்ஸ். பர்சனலி இன்னி தேதிக்கு நம்ம வந்து அது ஜிஎம்ஓவோ நான் ஜிஎம்ஓவோ வெளியிலிருந்து பொருட்கள் இங்கே உள்ளே வர்றத, விளைபொருட்கள் வேளாண் பொருட்கள் வர்றத நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஆனால் மற்றதை அவங்க கேட்குறதுல கொஞ்சம் நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேரிஃப் விஷயங்களில் வரி விதிப்பில் நம்ம பெருசாக அச்சம் கொள்ள வேண்டாம், ட்ரம்ப் பேசுவதை பொருட்படுத்த வேண்டாம். இப்படி சொல்கிறேன், ட்ரம்ப் பேசுகிறத பொருட்படுத்த வேண்டாம். டேரிஃப் விஷயத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற முடிவை விட்டு கொடுக்கக்கூடாது. அதன் காரணமாக ஒரு சின்ன இம்பேக்ட் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கணும். பிகாஸ் நம்முடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் ஒரு ஸ்மால் ஸ்லைஸ் தான் அமெரிக்க ஏற்றுமதி. அதில் டேரிஃப் விதிக்கப்பட்டால் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம மார்ஃப் பண்ணி வேறு விதங்களில் நம்முடைய வளர்ச்சியை நோக்கி நம்ம போயாகணும். அதை கண்டு பயமே கூடாதுன்னு நான் சொல்லலை, நம்ம கொஞ்சம் காஷியஸாக தான் அணுகணும்.
ஆனா ஐயோ போச்சு இனிமேல் நாசம்தான் அப்படிங்கிற நிலை கிடையாது. 25% குறையும்னு நம்புறீங்க? 25% நிச்சயமா குறையும் நம்புறேன். 15%க்கு கீழே போகிறது கொஞ்சம் கஷ்டம். ப்ராபபிளி 15ல வந்து நிக்குங்கிறது என்னுடைய கெஸ். பார்க்கலாம் சார். நம்ம வேறொரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமா பேசுவோம். நன்றி.